ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற குண்டல்பேட்டில் இருந்து பந்திப்பூர் காடுகள் வழியாக நம்ம பயணம் பண்ணிங்க. கேரளா மாநிலத்தில் இருக்கிற முத்தங்கா காடுகள் வழியாக நம்ம பயணம் பண்ணி இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மறுபடியும் கேரளா மாநிலத்தில் இருக்கிற தோல்பேட்டை அப்படிங்கிற பகுதிக்கு பயணம் பண்ணிங்க. அங்கே இருக்கிற காட்டிக்குளம் முதல் நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற குட்டா வரை இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில் மறுபடியும் நைட் நேரத்தில் ஒரு பயணம் பண்ணிங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இந்த பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அடைமழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ரோடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. சைடில் இருக்கிற காடுகள் பச்சை பசைன்னு சொல்லி ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு காடுகள் வழியாக நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது எக்கச்சக்கமான வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரியான சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது என்னென்ன பார்த்தோம், நம்மளோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக நான் காமிச்சிருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க மக்களே. இந்த பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணி போகிற அனுபவமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா இந்த மாதிரியான அடைமழை பெய்கிற நேரத்தில் இந்த மாதிரியான அடர்ந்த காட்டுக்குள்ளே அது ரொம்ப அமைதியாக பயணம் பண்ணுற அனுபவம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சில நேரங்கள் மட்டும்தான் இந்த சாலையில் பயணம் பண்ண முடியுங்க. அதாவது நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த பாதையில் பொதுமக்கள் போகிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. ஏன்னா இந்த சாலையில் எக்கச்சக்கமான வனவிலங்குகள் ரோட்டோட ஓரத்துலேயே இருக்குங்க. அந்த ஒரு காரணத்தினால வனவிலங்குகள் அதோட இயற்கை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த சாலையில் எந்த ஒரு வாகனங்களும் போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு சாலையில் நம்ம இப்போ நைட்டு 8 மணிக்கு பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த 8 மணிக்கு நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிங்க 9:30 மணிக்கு நம்ம முத்தங்கா ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே போய் இங்கே இருக்கிற சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற ஒரு பெரிய சிட்டியை நம்ம அடைய போகிறோங்க. அங்கேருந்து மறுபடியும் பயணம் பண்ணி போயிங்க தோல்பேட்டை சாலைக்கு நம்ம போக போகிறோங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யானை மரத்தோட அடியில் நின்றுட்டு இருந்துச்சுங்க. இது நம்ம வண்டியோட லைட்டு வெளிச்சத்தில் தெரிஞ்சதுனால தான் நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற காடுகள் நீங்களே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க. சைடில் இருக்கிற எந்த ஒரு யானை கூட்டமும் நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு தாங்க. ஏன்னா மரங்கள் செடிகள் எல்லாமே ரொம்ப அடர்த்தியாக இருக்குதுங்க. ரோட்டோட ஓரத்தில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. அந்த மாதிரியான சாலையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இந்த வீடியோ பதிவை நான் பதிவு பண்ணதுங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிங்க. அந்த நேரங்களில் காடுகள் ரொம்ப செழிப்பாக இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக இப்போ பந்திப்பூர் பகுதிக்கு போன ஞாயிற்றுக்கிழமை பயணம் பண்ணேங்க. இந்த நேரத்தில் இந்த காடுகள் கொஞ்சம் வறட்சியான மாதிரி இருந்ததுங்க. இப்போ இருக்கிற பச்சை பசைன்னு இருக்குது கூட இப்போ ஒரு 75% ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. ரொம்ப வறண்டு போன மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த நேரங்களில் இந்த பகுதிக்கு பயணம் பண்ணோம்னா காடுகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப அழகாகவும் இதில் பயணம் பண்ணுற அனுபவம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு பாதை தான் இந்த பாதைங்க. நம்ம இப்போ இந்த பாதையில் பயணம் பண்ணி இப்போ போகும்போதுங்க ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட்லேருந்து நம்ம உள்ளே போய் பந்திப்பூர் காடுகள் வழியாக பயணம் பண்ணி போவோங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு செக் போஸ்ட் வருங்க. அந்த செக் போஸ்ட்டு தான் முத்தங்கா செக் போஸ்ட்டுங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் நம்ம பயணம் பண்ணி போனோம்னா சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்துடுங்க. நம்ம இந்த காடுகள் வழியாக போகிற பாதையை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. சிட்டியெல்லாம் எதுவும் காமிக்கலைங்க. அதுக்கு பின்னாடி நம்ம சிட்டியெல்லாம் தாண்டி வந்ததுக்கு பின்னாடி இப்போ பாருங்கள், நல்லா அடைமழை பெஞ்சிட்டு இருக்க இந்த பாதையில் நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த பாதை தோல்பேட்டை அப்படிங்கிற ஒரு பாதைங்க. தோல்பேட்டையில் இருக்கிற காட்டிக்குளம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற குட்டா வரை போகிற தேசிய நெடுஞ்சாலைங்க. இந்த சாலையில் 24 மணி நேரம் வாகனங்கள் போயிட்டு வந்துட்டுருக்குங்க. ஏன்னா இந்த சாலையில் எல்லா வாகனங்களும் எல்லா நேரத்தில் போகிறதுக்கு அனுமதி இருக்குதுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ரோட்டோட ரைட் சைடில் ஒரு யானை மரத்தோட அடியில் நின்றுட்டு இருந்துச்சுங்க. இங்கே இருக்கிற செடி கொடிகளில் உடச்சி அழகாக சாப்பிட்ருந்ததுங்க. இந்த யானையும் பார்த்துட்டு நம்ம பயணம் தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருந்ததுங்க. நல்லா அடைமழை வர பெஞ்சிட்ருக்குங்க. அந்த மலையில் ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் இந்த யானை அப்படியே செடி கொடிகளில் உடச்சி அழகாக சாப்பிட்ருந்ததுங்க. நம்மளும் வண்டியை அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நிறுத்தி பொறுமையாக இந்த யானையை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து கிளம்பி இந்த தோல்பேட்டி சாலையில் பயணம் பண்ண ஆரம்பித்தோங்க.
தோல்பட்டி சாலையில் பயணம் பண்ணி போகும்போதுங்க இந்த யானை போக வேறு எந்த யானையும் நம்மளால் பெருசாக பார்க்க முடியலைங்க. ஏன்னா இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதுங்க இந்த யானைகளுக்கு வேணுங்கிற தண்ணி எல்லாமே காட்டுக்குள்ளேயே இருக்குங்க. ஸோ அதனால் ரோட்டோட ஓரத்தில் மேக்ஸிமம் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மிங்க. அதுபோக நைட் நேரத்தில் இந்த யானைகள் வந்து ரோட்டோட ஓரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, காட்டுக்குள்ளே வந்து கொசு வந்து கடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அதாவது யானை கொசு அப்படின்னு சொல்கிற ஒரு கொசு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பெருசாக இருக்குங்க. அந்த கொசு வந்து யானை வந்து ரொம்ப அதிகமாக கடிக்குங்க. அந்த கொசு கடியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ரோட்டோர ஓரத்தில் வந்து யானை வந்து நைட் நேரத்தில் வந்து அப்படியே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த நேரங்களில் வந்து ரோட்டில் இருக்க சூடு அந்த யானைகளுக்கு கொசுக்கடி இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல இதமாக இருக்குங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து யானைகள் வந்து மேக்ஸிமம் நைட் நேரத்தில் ரோட்டோட ஓரத்தில் இருக்குங்க. மற்றபடி பகல் நேரத்தை பார்த்திங்கன்னா ரோட்டோட ஓரத்தில் இருக்காதுங்க. மேக்ஸிமம் அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குங்க. ஏன்னா பகல் நேரத்தில் மேக்ஸிமம் அதிகமாக கொசுக்கடியெல்லாம் இருக்காதுங்க. அது வந்து இந்த மாதிரியான மழை பெய்கிற காலத்தில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. மழை நின்றுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கொசுக்கடி இருக்குங்க. இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கொசுக்கடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம பயணம் பண்ணி போகும்போது 2 இடத்துல மட்டும்தான் இப்போ யானைகளை பார்க்க முடிச்சுங்க. அதுக்கு பின்னாடி இங்கே இருக்கிற இன்னொரு சாலையில் நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த சாலை தாங்க அந்த சாலை. இந்த சாலை வந்து திருநெல்லி அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போகிற சாலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போகணுங்க. இந்த சாலையில் என்ட்ரான உடனே ஒரு பெரிய யானை கூட்டம் தான் நாங்கள் பார்த்தோங்க. அதோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்க போகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இந்த யானை கூட்டத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இங்கே அது குட்டிகளோட எப்படி பாதுகாப்பாக இருந்தது அது எல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவில் காமிச்சிட்டுங்க. மறுபடியும் இந்த சாலையில் நம்ம திருநெல்லி சாலை வரைக்கும் பயணம் பண்ணி போயிங்க. இந்த சாலையில் பார்த்தா வனவிலங்குகளை பற்றி இன்னொரு வீடியோ பதிவாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஏன்னா இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது எக்கச்சக்கமான வனவிலங்குகளை பார்த்தேங்க. அதையெல்லாம் இன்னொரு வீடியோவாக காமிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அடுத்த ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம இந்த இடத்துல பயணம் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கேங்க. இந்த காடுகள் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு சைடில் இருக்கிற வனவிலங்குகளை தெரிகிற மாதிரி கொஞ்சம் அடர்த்திகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த இடத்துல நம்ம யானைகள் நடமாடும் பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நின்று அப்படியே நம்ம சைடில் பார்க்க ஆரம்பித்தோங்க. சைடில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. அதாவது மரத்தோட கிளைகளில் வந்து உடைக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்லோ பண்ணி 2 சைடில் பார்த்தோம். எதுவும் நம்ம கண்ணுக்கு படலை. கொஞ்சம் முன்னேறி போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு யானை கூட்டங்க. இந்த இடத்துல ஒரு 5 யானைகள் இருக்க ஒரு பெரிய கூட்டமே இருந்ததுங்க. இந்த யானை கூட்டத்தை நம்ம வந்து பொறுமையாக நின்று பார்த்தோங்க. ஏன்னா இந்த யானை கூட்டம் வந்து ரோடு கிராஸ் பண்ணி வர்றது மாதிரி நமக்கு தெரிஞ்சுதுங்க. ஆனால் வந்து நாங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நின்று பார்த்தோங்க. ஆனால் வந்து இந்த யானை கூட்டம் கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் இருந்ததுங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் வந்து கிளம்ப ஆரம்பிக்கும் போதுங்க இந்த யானை வந்து அப்படியே நகர ஆரம்பிச்சதுங்க. அது எல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இன்னும் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் நிறைய நம்மளோட சேனலில் வரப்போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த சேனல் வந்து நம்ம ரொம்ப பிரபலமான காரமடை ஜெய் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற சேனலோட 2வது சேனலுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. ஓகேங்க, நன்றிங்க மக்களே.